ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம லாங்கஸ்ட் ரிப்பீட்டிங் கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா ஃபைண்ட் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வேர் ஆல் கேரக்டர்ஸ் கேன் பிகம் த சேம் வித் அட்மோஸ்ட் கே சேஞ்சஸ் அப்படின்னு இப்படியும் சொல்லலாம். ஸோ இப்படியும் சொல்லலாம். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச சப்ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் சேமாக இருக்கணும். எல்லா கேரக்டரும் சேமாக இருக்கணும். மீன்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஒரு இதில் இருந்து நம்ம இப்போ ஏஏ பிஏ அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் வைங்களேன். இதில் எல்லா கேரக்டர்ஸும் சேமாக இருக்கணும். ஆனால் பாருங்கள், பி வந்துட்டு இதுதான் இருக்குது லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். இதில் வந்து பி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ தட் இஸ் அலோடு. ஏன்னா கே ஈக்குவல் அட்மோஸ்ட் கே சேஞ்சஸ் இருக்கிறதுனால இந்த பிஏ வந்து நம்ம ஏவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே சப்ஸ்ட்ரிங் இருக்கிறது எல்லாமே சேம் கேரக்டர்ஸாக. ஸோ அதனால் நம்ம இதோட லென்த்தை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதுல எந்த சப்ஸ்ட்ரிங் பெரிய லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் அதுக்குள்ள எல்லா கேரக்டர்ஸும் சேமாக இருக்கணும். மீன்ஸ் எல்லா கேரக்டர்ஸ் சேமாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சில கேரக்டர்ஸ் சேஞ்சாக இருக்கலாம். ஆனால் சேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா அட்மோஸ்ட் கே ஆப்ரேஷன் வழியாக நம்ம வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நம்ம திருப்பி நம்ம சேம் கேரக்டராக கொண்டு வரதுக்கு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது வந்து ஃபிக்ஸட் விண்டோ ப்ராப்ளத்தில் அடியில் வராது. இது வந்து வேரியபிள் விண்டோ சைஸ் ப்ராப்ளத்தில் ஸ்லைடிங் அப்ரோச் யூஸ் பண்ணி வரும். இந்த மாதிரி சப்ஸ்ட்ரிங் இந்த மாதிரி கேட்டாங்கன்னாவே ஸ்லைடிங் விண்டோ தான். ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன ப்ரூட் அப்ரோச் அப்படின்னா, ஸோ ஓகே நம்ம லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா விதமான சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம ட்ரை அவுட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எல்லா விதமான சப்ஸ்ட்ரிங்கும் பிரிண்ட் பண்ணி அதில் எந்த சப்ஸ்ட்ரிங் வந்து அட்மோஸ்ட் கே சேஞ்சஸ் வழியாக நம்ம வந்து நம்ம எல்லா கேரக்டர்ஸும் யூனிக்காக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அப்படி எக்ஸாம்பிளுக்கு விதமான சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம பிரிண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஏஏபி இந்த மாதிரி எல்லா விதமான சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டே வரணும். அதில் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் பாருங்களேன், ஏபிபிஏ இந்த மாதிரி ஒரு சப்ஸ்ட்ரிங் சாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த சப்ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேரக்டர்ஸ். ஓகே, இந்த சப்ஸ்ட்ரிங் வேணா, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சப்ஸ்ட்ரிங்கில் நான் அட்மோஸ்ட் என்னால் ஒரு சேஞ்ச் தான் பண்ண முடியும். ஸோ ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் மட்டும் தான் அலோடு. ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து ஒன் ஆஃப் வேலிட் சப்ஸ்ட்ரிங். ஆனால் இதான் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்னு பார்க்கணும். அந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 4 மைனஸ் இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கேரக்டரோட கவுண்ட் வந்து 3 அப்படின்னா 4 - 3 1 அப்படின்னா ஒரு கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது மேக்ஸிமம் கேரக்டரோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட சேஞ்சஸும் ஒரு சேஞ்சஸ் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. கிடைச்சது 1. ஸோ இது அலோடு. சப்போஸ் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் வந்து கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஏன்னா பியும் 2 வாட்டி வருது, ஏவும் 2 வாட்டி வருது. ஸோ அப்போ 2 கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த 2 கேரக்டர் எந்த கேரக்டர் நமக்கு தெரியாது. பி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஏ டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு தெரியுது. நம்ம கவுண்ட் மட்டும் தெரியும். இந்த சப்ஸ்ட்ரிங்கில் கிடைச்சது, அந்த சப்ஸ்ட்ரிங்லேயே ஏதோ 2 கேரக்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். இதுவே வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏபிசிஏ இந்த மாதிரி ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதோட மேக்ஸிமம் கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. ஏன்னா ஏ வந்து 2 வாட்டி வந்திருக்கு. ஓகேவா? 4 - 2 2 அப்படின்னாலுமே ஸ்டில் இந்த இதுக்குள்ள பியூசியும் 2 வாட்டி வந்துருக்குன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் 4 - 3 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது 1 வருமா? அப்படின்னா 3 கேரக்டர்ஸ் சேமாக இருக்குது, ஒரு கேரக்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அட்மோஸ்ட் கே சேஞ்சஸ் அப்படின்னா ஒன்று இருக்கிறது எல்லாமே 0 and 1 இது எல்லாமே வேலிட். 2 3 இதெல்லாம் வந்து இன்வேலிட். ஓகே, இது எல்லாமே இன்வேலிடு. அட்மோஸ்ட் கே சேஞ்சஸ் கே வந்து 1 0 1 எல்லாமே வேலிட். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஒரு டோட்டல் விண்டோ மைனஸ் மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் கண்டுபிடிச்சோம்னா அந்த சப்ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடியது ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கேரக்டர் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம இதை வச்சு நம்மளுடைய இந்த மாதிரி நம்ம நிறைய எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே வருவோம். எந்த சப்ஸ்ட்ரிங்க்கு வந்து கே ஈக்குவல் டு 1 வருதோ அது மட்டும் அந்த சப்ஸ்ட்ரிங் மட்டும் நம்ம கன்சிடரே பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிடைச்ச கன்சிடர் பண்ண சப்ஸ்ட்ரிங்கில் எந்த சப்ஸ்ட்ரிங் வந்து லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரூட் அப்ரோச். சேம் இதே அப்ரோச் ஸ்லைடிங் விண்டோக்கு வந்துடும். ஓகேவா? நம்ம இதை அப்படியே நம்ம கோடிங் வைஸ் பார்த்துக்கணும். நான் வந்து எல்லா விதமான சப்ஸ்ட்ரிங்கும் நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான எல்லா விதமான சப்ஸ்ட்ரிங்கும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதாவது ஐயை மட்டும் நான் இங்கே வச்சுட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் வச்சுட்டு ஜே பாயிண்டரை ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஒவ்வொரு இண்டெக்ஸாக நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேன். ஸோ எல்லா விதமான சப்ஸ்ட்ரிங்கும் எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இந்த கிடைச்ச சப்ஸ்ட்ரிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு எதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்தெந்த இதெல்லாம் டோட்டல் விண்டோ மைனஸ் மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் வந்து 1க்குள்ளார வந்துச்சோ அது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் எது நம்ம லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிச்சா போதும். ஸோ கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் அதுக்குள்ள கேரக்டர் கவுண்ட் தெரியணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு மேப்பை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் கவுண்ட் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு கேரக்டரோட கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஆனால் கண்டுபிடிச்ச கேரக்டர் கவுண்ட்டில் எது மேக்ஸிமம் கேரக்டர் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கோசரம் மேக்ஸ் கேரக்டர் கவுண்ட் வச்சுக்கிறேன். இது ரெண்டையுமே நான் வந்து லூப்புக்குள்ளார நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏலேருந்து சப்ஸ்ட்ரிங் ஆரம்பிப்பேன். ஓகேவா? அதாவது ஏலேருந்து நான் ஏலேருந்து சப்ஸ்ட்ரிங் ஆரம்பிப்பேன். ஓகேவா? ஏ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி இந்த ஏலேருந்து நியூ செட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் ஆரம்பிப்பேன். இதில் எல்லா விதமான சப்ஸ்ட்ரிங் கவர் ஆனதுக்கப்புறம் திருப்பி இந்த பியிலேருந்து எல்லா விதமான சப்ஸ்ட்ரிங் கவர் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒவ்வொரு டைமும் ஐ மட்டும் ப்ளஸ் ஆக நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு ஒரு செட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் கிடைக்கும், இதை வச்சு ஒரு செட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் கிடைக்கும். ஒன்ஸ் நம்ம இதுக்கு போயிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த விதமான சப்ஸ்ட்ரிங்ஸும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நான் வந்து மேப்பையும் மேக்ஸ் கேரக்டர் மட்டும் உள்ள டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இல்லாத பட்சத்துக்கு நான் மேலே டிக்ளேர் பண்ணிப்பேன். நமக்கு இங்கே தான் டிக்ளேர் பண்ணி ஆகணும்.
ஓகேவா? ஸோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நான் இப்போ ஏ ட்ராவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதோட மேக்ஸிமம் இதை வந்து மேப்பில் அப்டேட் பண்ணிவிட்டு இதோட மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துருவோம். இந்த சப்ஸ்டிங்கை பொறுத்தவரை மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் இந்த சப்ஸ்டிங்குள்ளே இருக்கிறதே ஒரே ஒரு கேரக்டர் அதான் இருக்கிறது மேக்ஸிமம். ஸோ நான் மேக்ஸ் கேரக்டர் கவுண்ட்டில் 1 சொல்லி அப்டேட் பண்ணிப்பேன். மேப்பில் 1 வந்துடும். இப்போ இங்கே போகையில் மேப்பில் ஏ வந்து 2 வந்திருக்கும். மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் வந்துட்டு 2 வந்திருக்கும். அது இங்கே போகையில் மேப்பில் வந்து ஏ வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கும், பி வந்து 1 டைம்ஸ் வந்திருக்கும். மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் வந்துட்டு ஏ வந்து 2 டைம்ஸ். ஸோ வந்து மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட்டில் 2 இருக்கும். ஆனால் அந்த 2 வந்து எதுதான் ஏஏவா இல்லை பியா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மேக்ஸிமம் இந்த கிடச்சிருக்க சப்ஸ்டிங்கில் எது மேக்ஸிமம் கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறத வந்து நான் மேக்ஸ் கேரக்டர் கவுண்ட்டில் நான் வச்சிருப்பேன். ஓகேவா? அடுத்து இந்த மாதிரி ஒன்று இது போகும்போது ப்ரீவியஸாக நான் மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அது மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் எனக்கு ட்ராக்லேயே இருக்கும். இங்கே ஜஸ்ட் நான் சும்மா பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லா விதமான மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட்டு கிடச்சிருச்சு. மேப்புக்குள்ளே எல்லாருமே அப்டேட்டும் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இப்போ கிடச்சிருக்க விண்டோவில் லென்த் மைனஸ் மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் போட்டோம்னா இந்த விண்டோக்குள்ளே எத்தனை வந்து மினிமம் கேரக்டர் கவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர் கவுண்டாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ விண்டோலேருந்து கண்டுபிடிக்கு J-1 மைனஸ் மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் பார்த்தா இந்த விண்டோக்கு சப்ஸ்டிங் ஆஃப் விண்டோக்குள்ள மினிமம் கேரக்டர் கவுண்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த மினிமம் கேரக்டர் கவுண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி விண்டோ தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். என்ன பண்ணணும்னா இஃப் மினிமம் கேரக்டர் கவுண்ட் வந்து நமக்கு வந்து = கேவாக இருக்கிற பட்சத்தில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாத பட்சத்துக்கு நம்ம அந்த மினிமம் கேரக்டர் கவுண்ட்டை கன்சிடர் பண்ணவே கூடாது. ஓகேவா? இப்போ நான் மேக்ஸ் போட்டேன் அப்படின்னா இப்போ நான் இருக்கிறதுலே விண்டோலேருந்து தான் செக் பண்ணணும். ஸோ போட்டு இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். இது கண்டிஷன். இப்போ 4 அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சப்ஸ்டிங் சைஸ் ஆஃப் 4 வந்து நமக்கு இருக்கிறதுலையே வந்து மேக்ஸிமம் லாங்கஸ்ட் சப்ஸ்டிங்காகவும் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து அட்மோஸ்ட் 1 இருக்குது, இல்லை அட்மோஸ்ட் 1னா 0 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம். ஸோ அந்த சப்ஸ்டிங் என்னங்கிறது அதோட லென்த் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் அதோட ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நம்ம இங்கேயே நம்ம போட்டுக்கலாம். நமக்கு கிடைச்சிருக்க விண்டோ லென்த் வந்து > மேக்ஸாக இருக்க பட்சத்தில் மட்டும் விண்டோ லென்த் அண்ட் ஸோ இந்த விண்டோ தான் நமக்கு இருக்கிறதுலே லாங்கஸ்ட் சப்ஸ்டிங். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து 1. சப்போஸ் இது இல்லாமல் இது பியா கூட இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நமக்கு இங்கே கிடச்சிருக்க ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா லூப்புக்குள்ளே லூப் போடுறோம். அப்புறமேட்டுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் ஆயிரும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் சைஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு யூனிக்காக இருந்துச்சுன்னா மேப் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் லென்த் மேக்ஸிமம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் லென்த் வரும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும். ஸோ இதோட பெட்டராக ஏதாவது அப்ரோச் இருக்கா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கே தான் வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் வருது. ப்ரூட் அப்ரோச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈச் டைம் நம்ம லூப்புக்குள்ளே லூப்பாக போடுறோம். அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம ஸ்லைடிங் விண்டோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லூப்பை வச்சுட்டு ஐஜேன்னு சொல்லிட்டு 2 பாயிண்டர்ஸ் வச்சுட்டு நம்ம ட்ராவல்ஸ் பண்ண நம்ம பண்ணிக்கலாம். பட் மெயின் கோர் கான்செப்ட் வந்து இதே தான். டோட்டல் விண்டோ லென்த் மைனஸ் மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் போட்டிங்கன்னா அந்த விண்டோ கொடுத்தது என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதை நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு மேப் டிக்ளேர் பண்ணிட்டேன். சேம் மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் வச்சிருக்கேன். ஸோ முன்னாடி வந்து ப்ரூட் அப்ரோச்சில் நான் லூப்புக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் எவரி இண்டெக்ஸ் சப்ஸ்டிங் ஆஃப் த இண்டெக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் தான் ஆரம்பிக்கும். இங்கே நமக்கு அப்படி ஒரே லூப் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டார்டிங்கை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சப்ஸ்டிங்கிறது வந்து கிடைச்சி கன்சிடர் பண்ண மேக்ஸிமம் சப்ஸ்டிங்கில் எது பெருசுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான இதை நான் இங்கே வச்சிருக்கேன். இதை நீங்கள் -∞ கூட வச்சுக்கலாம். பட் HKS கவர் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த 0 வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் அப்டேட் ட்ராவர்ஸ் பண்ணுவேன். அரே ஃபுல்லாக ஸ்ட்ரிங் ஃபுல்லாக ட்ராவர்ஸ் பண்ணுவேன். ட்ராவர்ஸ் பண்ணும்போது மேப் சேம் அதே தான். மேப் அப்டேட் பண்ணுவேன். மேப் அப்டேட் பண்ணிட்டு வர நான் எந்த சப்ஸ்டிங்கில் மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் இருக்குங்கிறது அதை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், விண்டோ லென்த்தையும் நம்ம மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட்டையும் மைனஸ் பண்ணி 1 வரும். அது வந்து கேக்குள்ளார இருந்துச்சுன்னா நம்ம அதை தான் கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு இதுதான் விண்டோ லென்த் மைனஸ் மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட். இது ரெண்டுமே கேவோட கிரேட்டராக போச்சு, ஈக்குவல் டு கூட வராது, கிரேட்டராக போச்சு அப்படின்னா அப்போ நம்ம இன்வாலிடாக நம்ம விண்டோ நம்ம இருக்குது. ஸோ நம்ம விண்டோ ஸ்ட்ரிங் பண்ணி ஆகணும். ஸோ விண்டோ ஸ்ட்ரிங் பண்ணுறோம். அதோட மேப்பையும் நம்ம கவுண்ட்டையும் டிக்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஒன்ஸ் நமக்கு வேலிடான விண்டோ கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம அந்த விண்டோவில் இருக்கக்கூடிய லென்த்தை நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரிங்கில் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இதோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ லென்த் மைனஸ் மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். அது வந்து கேக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுதான் வந்து நமக்கு வந்து வேலிடான விண்டோ, வேலிடான லாங்கஸ்ட் சப்ஸ்டிங். வேலிடான சப்ஸ்டிங் அதில் லாங்கஸ்ட் சப்ஸ்டிங் கண்டுபிடிக்கிறது தான். இதில் அதோட எந்த விண்டோ லென்த் வந்து நமக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்தோம். ஓகேவா? சிம்பிள், வேறு இதில் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. ஓகே. இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து சேம். மேப்பில் வந்து நம்ம எல்லாமே யூனிக்காக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் லென்த் ஆஃப் s தான் வரும். ஸோ ஒன்றும் பெருசு எதுவும் வராது. ஓகே. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.